நான் ஒரு வார்த்தை தெரிவிக்கிறேன். இந்த ஒரு ஆடியோவை கேட்டுட்டு வாங்க. எனக்கு சத்தியம் தெரியவில்லை. உனக்கு சத்தியம் டிவியை தவிர ஒன்றும் தெரியாது. என்கிட்ட வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நானும் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்தால் நேரத்து வந்து ஹிந்திலாம் போட்டு பிரெக்னென்ட் ஆகி பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சாயங்காலம் இயேசு கிறிஸ்துவ வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த வருத்தத்தை உங்களோடு நான் ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். இந்த தேசத்தில் ஒரு சில பரிசுத்தவான்களை தேவன் தேசத்தை கொடுத்துருக்கா. தேவன் முதலாவது துதிக்கிறேன். மோகன் சசி அண்ணனை வந்து பேசுகிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. அவருடைய ஊழியத்தினுடைய அனுபவங்களோட யாருக்கு கால் தூசி வர முடியாது. உண்மையை சொன்னான். தேவனுடைய கிருபையினால் தயவுனால் அந்த மனிதனை தேவன் விசேஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு. அவர் நம்ம தேசத்தை கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். அது உண்மையான விஷயம். அவருடைய ஊழியத்தை பற்றி பேசுகிறக்கோ அவர் பேசுகிறக்கோ யாருக்கும் என்ன ரைட்ஸ் இல்லை. இப்போ ரீசனாக சகோதரர் ஜான் ஜபராஜுக்கு நான் சொல்கிறேன், பிரதர், நான் உங்களுக்காக எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கிறேன். போன முறை உங்களை எல்லாரும் பேசும்போது உங்களோட பர்சனல் விஷயத்தை பேசும்போது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். பர்சனலான விஷயங்களை உங்கள் குடும்ப விஷயத்தை நிறைய பேசுனாங்க. நானே சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது தப்புன்னு சொல்லி நான் 3 வீடியோஸ் போட்டேன். இப்போ நான் அழிச்சிட்டேன். ஏன் அழிச்சு தெரியுமா? உங்கள் மேலே வச்சத மதிப்பை நீங்கள் கெடுத்துட்டீங்க. நீங்கள் ஒரு பப்ளிக்காக ஒரு பரிசுத்தவான நீங்கள் எப்படி அப்படி பேசலாம்? அவருடைய ஊழியத்தோடைய உங்களுக்கு தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். நீங்கள்லாம் வந்து சும்மா தாட் போட்டு கிருபை உபதேசம் பண்ணுறவங்க, சரிங்களா? உங்களை பின்பற்ற வாலிபிள்ளைகள் வந்து என்ன பண்ணா, ஒரு பாட்டு பாடினா ஊழி நினச்சிக்காதீங்க. பாட்டு பாடி அந்த பாட்டு கூட நிறைய பேர் மயங்கராக இருக்காங்க. இப்போ உங்கள் பாட்டு அப்படி தான் நிறைய பேர் மயங்கி நிற்கிறாங்க. நானும் உங்கள் பாட்டை நிறைய பாடியிருக்கிறேன். நிறைய பேர் பாடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாட்டு மாத்திரம் தான் ஊழியம் இல்லை. ஒரு ஆத்மா கிறிஸ்துவை பின்பற்றணும், இயேசுவுக்குள்ளே வளரணும். அப்போது அவர் அந்த வேலையை செய்கிறார். அவர் ஒரு தகப்பனை போல் இருக்கிறார். அவர் பேசுன என்னையா உனக்கு உரைக்குது? அப்படி எவ்வளவோ அசியம் பேசுனாங்க. ஆனால் அவரை வந்து கிண்டல் அடிக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் ரைட்ஸே இல்லை. சத்தியம் டிவி பற்றி பேசுகிறீங்க. அவர் தொப்பையாக இருக்கிற அவர் 72 வயசு. அவர் இருக்கிற வயசுக்கு கடினமாக ஊழியம் பண்ணி உபகாசம் பண்ணி அவர் 12 மணி நேரம் ப்ரேயர் நடத்துனார். அவர் எழுப்புறதுக்காக நிற்கிற மனுஷன். அவரை பேசாதீங்க, சாபம் உங்களுக்கு. அது நிச்சயமாக சாபம். நான் எனக்கு ஆதங்கமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. இப்படிலாம் பேசாதீங்க. ஒரு பரிசுத்தவான் இந்த பூமியில் கர்த்தர் கொடுத்த ஜான் ஜபராஜ் நீங்கள் ஊழியம் பண்ணுங்கள், கர்த்தருக்காக நில்லுங்க. அதை பற்றி கவலையாக எனக்கு இல்லை. அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் உங்கள் ஊழியத்தை செய்யுங்க. ஆனால் பொது மேடையில் ஒரு பரிசுத்தவானை நீங்கள் பேச ரைட்ஸ் இல்லை. அவர் ஒரு தேவ மனுஷன். உங்களை பற்றி பேசினாரா? நீங்கள் உங்களை பற்றி அவர் பேசினா உங்களுக்கு பேச சொன்னார் அவர். ஆனால் நீங்கள் அவரை வந்து அப்படியே சுட்டி காட்டி பேசுகிறீங்க. எவ்வளோ ஒரு சீப்பான வேலை. அவர் பேசினார்னா அவருக்கு ஒரு தகப்பன் மாதிரி தானே, ஒரு ஆவிக்கு ஒரு தகப்பன் தானே அவர் பேசினா என்னதாக பாயிட்டு போகுது? மேற்பர்களை கொட்டுவது தலைக்கு என்ன பூசிருப்பேன் பைபிள் சொல்லுதில்ல. ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் அதை ஏற்றுக்கலாம்ல. ஏன் அப்படி கேவலமாக பேசுகிறீங்க? ஸ்டேஜில் அவரை கொடுத்து பேசுகிறீங்க. அவர் வயிற்றில் புள்ளத்தை வச்சுருக்கீங்க. என்ன பேசுதெல்லாம் ஒரு டீசெண்டான ஒரு விஷயமா நீங்கள் பேசுகிறது? ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்கள் மூலிமா எத்தனை ஆத்மா இடரை போகுது தெரியுமா? உங்களை பின்பற்றி போகிறவங்க எத்தனை பேர் படத்துக்கு போகிறவன், உங்களை பின்பற்றுவ எத்தனையோ பேர் வந்து பாவத்தில் இருக்கிறான். எவராக சத்தியத்தில் வளரானே இல்லவே இல்லை. நானே சொல்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட்டை பேசுகிறேன். எனக்கு கேவலப்படுத்திட்டீங்க. நான் போட்ட 3 வீடியோவை உங்களுக்கு அழிச்சிட்டேன். ஏன்னா உண்மையை சொன்னால் எல்லாரும் ஏகப்பட்டவர் உங்களை வச்சு நிறைய ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு மனசு தாங்க முடியல. அவரும் ஊழிக்காரர் சொல்லி நான் உங்களுக்கு கனம் பண்ணி உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் குடும்ப விஷயத்தை போடும்போது. ஆனால் இன்றைக்கி எனக்கு அவ்வளோ ஆதங்கத்தை நீங்கள் கிளப்பிட்டீங்க. ஒரு பரிசுத்தவானை நீங்கள் பொது மேடையில் பேசக்கூடாது, தப்பு அது. உங்களுக்கு எதாவது வருத்தம் இருந்தால் நீங்கள் நேராக போய் பக்கத்தில் போய் அவர்கிட்ட அங்கேயே போய் இந்த மாதிரி வருத்தமாக இருக்குது, இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன். ஏன் இப்படி கேவலமாக ஒரு பெரிய இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அந்த மனிதன் தேவ மனுஷன், அவருடைய முழங்கால் கண்ணீர் உனக்கு தெரியுமா சொல்கிறேன். அது இன்னும் நீ வான்னு பேசுகிறேன், நான் உங்களை மரியாதை பேசுகிறேன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கள் வா போன்னு பேசுகிறீங்க. என்ன அப்படி பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது? மோகன் சேசனை பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் வந்து அவரோட நாட்களில் நீங்கள் சொல்கிறீங்க பாரம்பரிய கிறிஸ்தவர். அவர் எங்கே பாரம்பரிய கிறிஸ்தவர்? அவர் இந்துலேருந்து ரசிக்கப்பட்ட மனுஷன். வியாதி ஹார்ட் வீங்கி மரணப்படுக்கி போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக அவர் இடரை போல தான் குடும்பத்தை கரெக்டாக நடத்திட்டார், தான் மனைவி கரெக்டாக நடத்திட்டார், தான் பிள்ளைகளை சரியாக நடத்திட்டார். அவர் ஊழியத்தை கரெக்டாக செய்கிற மனுஷன், சும்மா இல்லைங்க. முதல்ல சாட்சியாக இருக்கிற மனுஷன். நீங்கள் சாட்சி இழந்துட்டு பேசாதீங்க. மற்றவங்களை வந்து மேடை கிடச்சதுன்னு மைக் கிடச்சதுன்னு பெருமை பேசாதீங்க. பெருமையில் உனக்கு தேவன் எகுத்து நிற்கிறான் தெரியும். ஜான் ஜபரா சகோதரனே நான் சொல்கிறேன், இது பேசாதீங்க. கண்டித்து நான் உங்களை கண்டிக்கல. ஆனால் ஆதகமாக இருக்குது. தயவு செஞ்சு மற்றவங்க கமெண்ட்ஸில் வந்து போடுறீங்க பார்த்து கவனிச்சிருக்கீங்களா? என்ன போடுறாங்க தெரியுமா? கிறிஸ்தவங்க ஒற்றுமையே இல்லை, இவனுங்க வந்து பண்ணுறான்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுறாங்க. இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மேடையில் அவர் பேசுகிறது, அவர் உங்களை என்ன பேசுது? அதில் என்ன பேச்சுன்னு கேட்குறேன். ஒரு பரிசுத்தவான தயவு செஞ்சு அவர் பேசக்கூடாது. நான் நீ வாணிங்க சொல்ல தயவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு பேசாதீங்க.